வெல்கம் பேக் காய்ஸ். நம்ம இந்த என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா ஜென்ரேஷன் ஸ்டார் சூப்பர் ஸ்டாரை பற்றி ஒரு ட்ரிபியூட் சீரிஸ் ஒன்று பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி ஒரு 3 வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் எங்கள் சேனலில் போய் பார்த்துட்டு வாங்க. லாஸ்ட்டாக அந்த வீடியோவில் எந்த கொஷினோட நம்ம முடித்தோம்னா, ஒரு டைரக்டர் வந்து ரஜினியை வந்து 100% யூட்டிலைஸ் பண்ணியிருக்காருன்னா அது யாரு அப்படின்ற மாதிரி ஒரு கொஷினோட ஒரு வீடியோவை முடிச்சிருந்தோம். அதே கொஷினோட இந்த வீடியோவையும் ஸ்டார்ட் பண்ணுறேன். சொல்டா பாலாஜி, எந்த டைரக்டர் வந்து ரஜினியை வந்து பயங்கரமா யூட்டிலைஸ் பண்ணியிருக்காரு, 100% யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு நீ நினைக்கிறேன்? 3 இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ரஜினி படங்களை பார்த்து வளர்ந்துருக்கோம். ஸோ அப்படின்னு பாக்குற பட்சத்துல கரெக்டா ரஜினியை வந்து இந்த டைம்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் பர்ஃபெக்டா அவரோட நிலவரம் எல்லாமே தெரிஞ்சு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரீசெண்டா வெளிவந்த வேட்டையன் அந்த டைரக்டர் ஞானவேல் அவர் தான் பர்ஃபெக்டா வந்துட்டு அவரோட கண்டென்ட்டையும் சரி ரஜினியோட மார்க்கெட்டிங் குறைக்காம கதையை எப்படி கொண்டு போகணும் ரஜினிக்கு எப்படி கொண்டு வரணும் அப்படின்றத கரெக்டா ஒண்ணு டெலிவரி பண்ணி ஆடியன்ஸ்க்கு எல்லாமே கொடுத்தது ஞானவேல்னு தான் நான் ரீசெண்டா சொல்லுவேன். கண்டிப்பா ஞானவேல் வந்துட்டு 100% ரஜினி யூட்டிலைஸ் பண்ணி நம்மளுக்கு வந்துட்டு இன்னும் வந்து ரஜினி தான் அப்படின்றத வந்துட்டு காட்டிக்கிட்டே இருக்காரு. ஸோ அது ஞானவேல் பர்ஃபெக்டா வந்து ரஜினி யூஸ் பண்ணிருக்குன்னு நான் சொல்லுவேன். ஓகே, நான் ஏதாவது எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்ல முடியுமா? எதனால எக்ஸாம்பிள் படத்துல வந்து உங்களுக்கே தெரியும் அந்த லிப்ட் சீன் தான் வந்து மேஜரான சீனு. கண்டிப்பா அந்த லிப்ட் சீனை நீங்க மறக்கவே முடியாது. ஏன்னா அந்த சீனை நம்ம எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம். ரஜினி அங்க அப்படி உட்கார்ந்து இருப்பாரு அப்படின்றத அதுலயே அவர் சொல்ற விதம் பாத்தீங்கன்னா போகாது அப்படின்னு சொல்லுவாரு. அந்த போன் அதுதான் அந்த பீக்கோட இதுவே அந்த டெலிவரி டைலாக் வந்து அங்க கரெக்டா வைக்கணும் அப்படின்றதுதான். கண்டிப்பா கண்டிப்பா ஞானவேல் வந்து கரெக்டா வந்து ரஜினியை வந்து சூப்பரா யூஸ் பண்ணிருப்பாரு. அவரோட அந்த ஸ்டைலையும் அந்த மாசையும் செமையா அப்படியே சூப்பரா யூஸ் பண்ணிருப்பாரு. சூப்பரா ஒரு டிஃபரெண்டான ஒப்பீனியன். ஏன்னா நானே எதிர்பார்க்கவே இல்லை இந்த படம் வந்து நீ சொல்லுவேன்னு. சொல்டா ஜெபி, நீ யாரு வந்து ரஜினியை வந்து 100% யூஸ் பண்ணதான் நினைக்கிறேன்? ப்ரோ எனக்கு வந்து மொத்தம் 2 டைரக்டர் ப்ரோ. முதல்ல வந்து KS ரவிக்குமார், ஓகேவா? அதுக்கு வரேன், நான் அந்த பாயிண்ட்டுக்கு வரேன். அடுத்தது பாத்தீங்கன்னா எனக்கு கார்த்திக் சுப்புராஜ், அந்த பேட்டை படம். எனக்கு அது எப்படின்னா, எனக்கு பேட்டை படம் பார்க்கும் போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா அப்படியே அந்த நாஸ்டாலஜிக் ஃபீல் வந்துச்சு. இப்படிதானடா நம்ம தலைவரை பார்த்தோம். அப்படியே அந்த நீங்க படத்துல அந்த சேரை போட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிற ரவுடிஸ் எல்லாம் வருவானோ, அந்த ஒரு பழைய பாட்டை போட்டுட்டு அந்த கெத்தா உட்காந்துக்கிட்டு கடைசியில் அடுத்தது இன்டர்வல் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன், அந்த ஒரு ஆட்டம் ஒண்ணு போடுவார். இப்படி அந்த ஒருத்தவன் ரொம்ப வாய் விட்டுட்டு இருப்பான், அவனோட இதெல்லாம் முடிஞ்சு அப்படி ஒரு இதா போட்டு வேற மாதிரி இருக்கும். அந்த பேட்டை வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த பேட்டை படம். அதே மாதிரி பாரு, இப்ப அவன் நம்மள நோக்குவான் பாரு அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் சொல்லுவான், டக்குன்னு இப்படி ஒரு லுக் ஒண்ணு வேற லெவல். அதெல்லாம் அதான் அந்த படத்தோட டேக்லைனே கிட் ரஜினி ஃபைடுன்னு தான் இருக்கும். அதுக்கேத்த மாதிரியே அத அந்த டேக்லைனை கரெக்டா அது பண்ணிருப்பாரு. சோ ஃபர்ஸ்ட் கார்த்திக் சுப்ராஜ், ரெண்டாவது KS ரவிக்குமார். ஆனா எந்த படம் சொல்லும் போது நீங்க கொஞ்சம் ஆச்சரியப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எனக்கு வந்து இது நான் இப்பயே டிஸ்க்ளைமர் போட்டுறேன், இதை நான் கலாய்க்கிறதுக்காக சொல்லவே இல்லை. எனக்கு லிங்கா ரொம்ப பிடிக்கும், அந்த சென்டிமெண்ட் போர்ஷன். லிங்கா எனக்கு சென்டிமெண்ட் போர்ஷன் ரொம்ப பிடிக்கும். நீங்க வந்து சிரிக்கலாம், ஆனா எனக்கு வந்து எனக்கு அப்படியே ஃபீல் ஆகும். அந்த பாலத்தை அவர் அப்படியே தொட்டுட்டே போவாரு, சுட்டாலும் சங்கு நிறம் அதேதான் நான் சொல்றேன். கிளைமேக்ஸ் ஒரு அதீத ஸ்டண்ட் காட்சிகள் நிறைய இடத்துல வரும், அதெல்லாம் கட் பண்ணி ஒழுங்கான கிளைமேக்ஸ் அந்த படத்துக்கு எடுத்திருந்தா சூப்பரா இருந்திருக்கும். அது KS ரவிக்குமார் கோட்டை விட்டாரு. எனக்கு அது ஒரு வருத்தமாவும் இருக்கு. ஏன்னா அந்த படம் நல்ல படம், ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனா ஏன் அந்த மாதிரி சொதப்பிட்டாருங்கிற அந்த ஒரு ஒரு எனக்கு உண்மையாவே அது ஒரு கடுப்பு தான் எனக்கு. அந்த அந்த அதான் அந்த வீட்டுல அந்த காட்டுற சீனா இருக்கட்டும், எதுக்கு நீங்க அதை விட்டுட்டீங்க வந்தீங்க, அதெல்லாம் எனக்கு உண்மையாவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால KS ரவிக்குமார். அதான் எவ்வளோ படம் KS ரவிக்குமார் பண்ணியிருந்தாலும் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொன்னேன். அந்த படத்துல உண்மையிலே நல்லா யூஸ் பண்ணியிருப்பாரு. ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ்னால அது வந்து கொஞ்சம் இதா போயிடுச்சு, வேற எதுவும் இல்லை. அரவிந்தா, அடுத்தது நீ தான்டா. எந்த டைரக்டர் வந்து ரஜினியை நல்லா யூஸ் பண்ணியிருக்காரு நீ நினைக்கிற? சொல்ல அரவிந்தா. எனக்கு வந்து நிறைய டைரக்டர் இருக்காங்க தலைவா. ஆனா KS ரவிக்குமார் இருந்தாலும் சரி, சுரேஷ் கிருஷ்ணா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஏகப்பட்ட டைரக்டர் வந்து கார்த்திக் சுப்ராஜ், இந்த மாதிரி ஏகப்பட்ட டைரக்டர் வந்து கரெக்டா யூஸ் பண்ணாலும் இதுல ரொம்பவே சூஸ் பண்றது ரொம்ப கஷ்டம் தான். நான் வந்து இதுல என் தலைவர் சங்கரை எடுத்துக்கிட்டேன். தலைவரை வச்சு 3 படம். ஸோ
சிவாஜி, எந்திரன் 2.0 3 படத்துலயும் வந்து தலைவரை வந்து எல்லா விதத்திலயும் யூஸ் பண்ண மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னு வச்சுங்களேன், சிவாஜியில பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், காமெடி இருக்கும், எமோஷன் இருக்கும், மாஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதே அவுட் அண்ட் அவுட் இதுல பாத்தீங்கன்னா, எந்திரன்ல பாத்தீங்கன்னா தலைவரோட வில்லனிசம், அந்த நல்ல சிட்டில இருந்து கெட்ட சிட்டிக்கு மாறுற சீன் இருக்கு. அது வந்து உண்மை எப்போதுமே நம்ம மைண்ட்ல இருக்கும். எப்ப பார்த்தாலும் சலிக்காம பார்க்கலாம் அந்த சீனை. அப்படியே அந்த கண்ணாடியை பார்த்து அந்த தலைவரோட ட்ரேட்மார்க் ஸ்மைல போட்டுட்டு அப்படியே என்னை யாராலையும் அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவார்ல, அந்த சீன்லாம் வந்து உண்மையா பயங்கரமா இருக்கும். தலைவரை இப்போ வரைக்கும் அந்த வில்லனிசம் வந்து பயங்கரமா காமிச்சாருன்னா, ரீசன்ட் டைம்ல இப்போ வந்த படங்கள்ல எந்திரன்ல வந்து அது சூப்பரா காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி 2.1ல அந்த சீனை திருப்பி ரீக்ரியேட் பண்ற மாதிரி மறுபடியும் அந்த எமி ஜாக்சன் கிட்ட வந்து அந்த டைலாக் பேசுற மாதிரி, இந்த நம்பர் 1 நம்பர் 2 எல்லாம் பாப்பா அந்த டைலாக் சொல்றது இருக்கும். மறுபடியும் அந்த வில்லனிசம் வெளில வர மாதிரி சங்கர் உண்மையாவே வந்து ரஜினி எல்லா சைட்லயும் யூஸ் பண்ண மாதிரி எனக்கு தோணுது. என்னோட பிக் வந்து சங்கர் தான். அதேதான், எனக்கும் வந்து சங்கர் தான். இது ஒன்றும் பெரிய இதெல்லாம் ஆச்சரியம் எல்லாம் கிடையாது. நிறைய பேருக்கு வந்து கருத்து ஒத்து போறது. ஏன்னா சங்கர் வந்து அப்படியே ரஜினி மாதிரியே ரியாக்ட் பண்ணி காமிப்பாரு. மேக்கிங் வீடியோ எல்லாம் சிவாஜியில பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த சேரை வந்து இப்படி இப்படி பண்றது, அதே மாதிரி அந்த பபுள் கம்மை போட்டு இப்படி எடுக்கிறது, அதெல்லாம் வந்து இமிட்டேட் பண்ணி காமிப்பாரு சங்கர். ஸோ சங்கர் எப்படின்னா ரஜினி பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு அந்த சீனை எழுதியிருப்பாரு. அதுக்கு இந்தியன்ல ஒரு சீன் கூட இருக்கும். ரஜினி வந்து நான் இந்த ரஜினிக்காக இந்த சீன் எழுதியிருந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த முடி ஒதுக்குற சீன் வந்து கமல் கூட அவரோட ஸ்டைல்ல பண்ணியிருப்பதா சங்கர் சொல்லியிருப்பாரு. ஸோ சங்கரோட திங்கிங்கே வந்து ரஜினியை வச்சு இருக்கிறதுனால ரஜினியோட ஃபுல் அவுட்புட்டையும் வாங்கியிருப்பாரு. சிவாஜிலலாம் வந்து வேற லெவல்ல வந்து ரஜினி இசத்தை வெளில கொண்டு வந்திருப்பாரு. எந்திரனும் சரி 2.1ம் சரி, அந்த ரஜினியோட மாசும் ஸ்டைலும் சங்கரோட கிராண்டர் கூட சேரக்குள்ள அது இன்னும் பிரம்மாண்டமா தெரியுது. அதனால எனக்குமே வந்து சங்கர் தான் வந்து ரொம்ப ரொம்ப ரஜினியை வந்து பயங்கரமா யூஸ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணியிருக்காரு. அதனாலதான் வந்து சங்கர் சிவாஜி படங்கள், எந்திரன் படம்லாம் நல்ல மிகப்பெரிய வசூல், இன்னுமே வந்து காலத்துக்கும் பேசுற படங்களாகவும் இருக்குன்றதுதான் என்னோட கருத்தும். இந்த சீரீஸோட அடுத்த கொஸ்டினா நம்ம எதை பார்க்க போறோம்னா, இப்போ வந்து எல்லாருக்குமே வந்துட்டு இப்ப திரையுலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஆன் ஸ்கிரீன்ல ஒரு இது இருக்கும், ஆஃப் ஸ்கிரீன்ல ஒரு இது இருக்கும். ஸோ அதே மாதிரியே வந்து ரஜினியோட ஆன் ஸ்கிரீன் ரொம்ப பிடிக்குமா, ஆஃப் ஸ்கிரீன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா, உங்களுக்கு எதை பிடிக்கும்ன்றத வந்து நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோல நம்ம வந்து அந்த கொஸ்டினை பத்தி டீட்டெயில்டா என்னன்றதை பார்ப்போம். நம்மளோட அடுத்த கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரஜினியோட ஆன் ஸ்கிரீன் பிடிக்குமா, ஆஃப் ஸ்கிரீன் பிடிக்குமா? பை கைஸ், எல்லாருமே வந்து மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. பை பை பை.